குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு நாள் ரொட்டீன் எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காதுங்க. காலையில் எந்திரிச்சதுல வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குழந்தைங்களுக்கு தான். குகனுக்கும் அப்படி தான். குகன் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடணும், பேசணும், அண்ட் அவனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். இப்போது குகன் பேசுகிற ஸ்டேஜில் இருக்காங்க. எஸ், 12 மந்த்ஸ் ரன்னிங். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம கேட்கணும், நாமளும் அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த வயசுல குழந்தைங்க நம்மள ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம கூட பேசி பேசி தான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அதனால காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும், அவனுக்காக எப்பல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அப்பல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசணுங்க. நார்மலா குழந்தைங்களோட ரொட்டீன் என்ன? குளிக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, அவங்க கூட விளையாடுறது, இது மட்டும் இல்லைங்க. அவங்க கூட பேசுறது தான் அவங்களுக்கு இருக்க பெரிய பாண்டிங்கே. நம்ம கூட எல்லாரும் பேசுறாங்க, நம்ம வந்து திரும்ப பேசணும் அப்படிங்கிற அந்த முயற்சியே குழந்தைங்க அப்பதான் எடுப்பாங்க. ஸோ, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைங்களும் திரும்ப பேசுவாங்கங்க. இந்த வீடியோல நீங்களே பாருங்களேன். குழந்தை குஹன் வந்து பூ, பூவா அதெல்லாம் சொல்லுவான். அது எப்படின்னா, "பூவா சாப்பிடுறீங்களா? பூவா சாப்பிடலாமா?" அப்படின்னு கேட்டு கேட்டு பழகினது தான். அம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஃபுட்டு யம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, "எம் எம் 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 எம்" அப்படின்னு சொல்லி பழகுறான். ஸோ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேச பேச தான் குழந்தைங்களுக்கு வரும். அண்ட் என்னோட டே ரொட்டீன்ல நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஹாஃப் அ டே ஒர்க் தாங்க. எஸ், நல்ல தண்ணி வரும், குழந்தையோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஹாஃப் அ டேக்குள்ளே நடக்கிற விஷயம். பட் ஒரு டே ஃபுல்லாக எவ்வளோ நடக்கும்னு எல்லா குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு அம்மாவுக்கு ரெஸ்ட் இப்போ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ரெஸ்ட் எப்போ வேணால் எடுக்கலாம். ஆனால் குழந்தைய நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கிறது கொஞ்ச காலம்தான், அப்புறம் வளர்ந்துருவாங்க. நம்மளே விரும்பி கேட்டால் கூட இந்த டைமிங்லாம் நமக்கு திரும்ப கிடைக்காதுங்க. ஸோ, என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வேலை இருந்தாலும், குழந்தைய பார்க்குறது அந்த நேரத்துக்கான முக்கியமான விஷயம். நான் ஏன் இத சொல்றேன்னா, எனக்கு இன்னைக்கு தண்ணி வரும், நான் துணி துவைக்கணும் அப்படிங்கிறது என் மைண்ட்ல இருக்கு. இது என்னோட பிளான். ஆனா, குழந்தைங்க இருக்க வீட்ல பெர்ஃபெக்ட் பிளானோ, இல்ல பெர்ஃபெக்ட் டைமிங்கோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப சிம்பிள். காலையில எந்திரிச்சாச்சு, குகன் கூட விளையாடாச்சு. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வந்து கம்பு, ராகின்னு மில்லட்ஸ்லாம் கலந்த தோசைங்க. பிகாஸ் 12 மந்த்ஸ் ஆன உடனே, அதாவது 12 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுமே, நம்ம ஃபேமிலி ஃபுட்டுக்கு நம்ம குழந்தைங்கள பழக்கிடணும். அதில உப்பு, காரம் மட்டும் கம்மியா போட்டா போதுங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாமே தெரிய வரும். அத சாப்பிட குடுத்துட்டு, 2வது குகன் தூங்குறானோ இல்லையோ, நான் என்னோட வேலைய பார்த்தே ஆகணும். எனக்கு ஹெல்ப்புக்கு அம்மா இருக்கிறதுனால, அம்மா கிட்ட குடுத்து அவன தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு, நான் போய் துணியெல்லாம் துவைச்சு, காய போட்டு, அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது எனக்கு. ஏன் அப்டின்னா, தண்ணி வரும், அப்ப நம்ம துவைக்கணும், அத குகன் எந்திரிக்கக்கூடாது, அதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிடணும். எல்லா அம்மாவுக்குமே இருக்கும். குழந்தை தூங்குறதுக்குள்ள எவ்வளோலாம் வேல பார்க்க முடியுமோ, அவ்வளோலாம் பார்த்துரணும், அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதே மாதிரி தாங்க. நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மணி 12. ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் 12 மணிக்கு தான். குயிக்கா தோசை சுட்டு சாப்பிட்டு, எகைன் குழந்தைக்கான சாப்பாடு என்ன? அடுத்த வேலை என்ன? அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா அம்மாக்களுக்கும் இப்படி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை இப்பவே சொல்லிக் கொடுக்கணுங்க. பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அந்த மாதிரி எல்லா உறவுகளையுமே சொல்லிக் கொடுத்துடணும். குழந்தைங்க இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறதுனால, அந்த உறவுகளோட பெயர், உறவு முறை என்னென்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன், இல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வராங்கன்னா, அந்த உறவு முறைய சொல்லி கூப்பிடும்போது, நம்ம சொந்தக்காரங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். கூப்பிடுற குழந்தைக்கும், "ஐ நம்ம கரெக்ட்டா கூப்பிட்டுருக்கோமே" அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ, இப்பத்துலருந்தே குழந்தைங்க நல்லா அப்சர்வேஷன் டைம். அதனால சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. முடிஞ்சா அவங்களோட ஃபோட்டோஸ் காமிச்சு, இவங்க இந்த உறவு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, அந்த முகமும் அவங்களுக்கு நல்லா பதிய ஆரம்பிக்கும். அப்பதான் குழந்தைங்க அவங்கள பார்த்ததுமே அந்த உறவு முறைய சொல்லி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் ரொம்ப அழகான மொமெண்ட்டுங்க.